தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தேவமாதாவின் வணக்க மாதம் மே 2. தேவமாதா இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தியானிப்போம். இறைத்தாய் பிறந்த வேளையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வரம் எவ்வளவு முக்கியமானது என்று ஆராய்வது. இறைவன் தேவமாதாவுக்கு கொடுத்த வரங்களிலெல்லாம் மிகவும் முக்கியமானது ஜென்ம பாவமின்றி பிறந்த வரமே. மற்ற மனிதர்களுடன் பிறக்கும் ஜென்ம பாவத்தை அன்னையிடத்தில் நீக்கி அந்த மகத்தான பண்பை அன்னைக்கு மட்டுமே அளித்தார். பரிசுத்த கன்னிமரியாள் இறைத்தாயாவதற்கு நியமிக்கப்பட்டதாலும் இறைவன் அன்னை மீது தமது பிரியத்தை வைத்திருந்ததாலும் நரக பாதாளத்தின் பாம்பாகிய பிசாசின் தலையை நசுக்குபவர் ஆனதாலும் ஒரு நொடியேனும் பிசாசுக்கு அடிமையாகவோ இறைவனின் கோபத்துக்கு ஆளாகவோ முடியாது. அத்தகைய தீமை இறைநீதிக்கும் தெய்வீக பரிசுத்தத்திற்கும் பொருந்தாது. ஆகையால் பரிசுத்த கன்னிமரியாள் பிறந்த முதல் நொடி முதல் எப்போதும் மாசில்லாதவர் என்றும் அன்னையின் திரு ஆன்மா அனைத்து வரங்களாலும் புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததென்றும் தெய்வீகத்திற்கு கோவிலான அன்னையின் உள்ளத்தில் சிறு பாவம் கூட பிரவேசித்ததில்லை என்றும் திருச்சபையில் வழங்கும் சத்தியம் நமக்கு தெளிவாகிறது. ஜென்ம பாவமின்றி பிறந்தது ஒரு விசுவாச சத்தியம் என்று புனித பிதா 9ஆம் பத்திநாதர் திருத்தந்தை 9ஆம் பயஸ் 1854 இதுவே தேவமாதாவின் முதன்மையான மகிமை. நாமும் இந்த உயர்ந்த மகிமையை மதித்து போற்றி அதன்படியே இறக்கும் வரை விசுவாசிப்போம் என்று உறுதியான முடிவு செய்வோமாக. அன்னை அந்த வரத்தை எவ்வளவு அருமையாக மதித்தார் என்று ஆராய்வது. பரிசுத்த கன்னிமரியாள் இறைத்தாயானதால் மனிதர்களுக்கும் தேவதூதர்களுக்கும் அரசியாகவும் அனைத்து உலகங்களுக்கும் தலைவியாகவும் இருப்பது நியாயமே. ஆனால் இறைத்தாய் என்னும் இந்த உன்னதமான மகிமையை விட ஜென்ம பாவமின்றி பிறந்து எப்போதும் மாசில்லாமல் இருப்பதே அன்னைக்கு பிரியமாயிருந்தது. ஏனெனில் இதனால் இறைவனுக்கு உகந்தவராயிருப்பதால் முன் சொல்லப்பட்ட 2 மகிமைகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு இறைவன் கட்டளையிட்டால் விவேகமுள்ள அந்த கன்னியர் இறைத்தாயாக இருப்பதை விட ஜென்ம பாவமின்றி இருப்பதையே மேலானதாக எண்ணி அதையே தேர்ந்தெடுப்பர் என்று வேத அறிஞர்கள் உறுதியாக எழுதியுள்ளார்கள். ஒரு நொடியேனும் சிறு பாவத்துடன் இருப்பதும் அதனால் இறைவனின் கோபத்துக்கு ஆளாவதும் மிகப்பெரிய நற்பேரின்மை ஆகும். அத்தகைய நிலையில் எந்த நன்மை வந்தாலும் எவ்வித மகிழ்ச்சியும் இல்லை என்று அவர்கள் கருதுவர். மனிதர்கள் அவ்வாறு நினைக்கிறார்களோ? ஐயோ, பாவத்தில் விழுந்து அதில் பல நாள் பல மாதம். தேவமாதா இறைவனால் உயர்ந்த மகிமைக்கு நியமிக்கப்பட்டவர். படைக்கப்பட்ட ஒரு பொருள் விண்ணுலகில் எவ்வளவு உயர்ந்த மகிமையை அடைய முடியுமோ அவ்வளவு உயர்ந்த மகிமையை பரிசுத்த கன்னிமரியாள் அடைந்துள்ளார். விண்ணக இராட்சியத்தில் தமது திருமகனாகிய இயேசுநாதரின் வலப்பக்கத்தில் புனிதர்களுக்கும் அனைத்து தேவதூதர்களுக்கும் மேலாக உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து மிகுந்த மாட்சியுடன் அரசியாக தேவமாதா விளங்குவதை அனைத்து விண்ணகவாசிகளும் காண்பார்கள். இறைவனைத் தவிர மற்ற அனைவரும் அந்த தலைவிக்கு கீழ்ப்பட்டிருப்பர். விண்ணகவாசிகள் அனைவரும் மரியன்னையை வணங்கி ஊழியம் செய்வர். நரகத்திலுள்ள பாவ ஆன்மாக்கள் கூட அன்னையின் திருப்பெயரை கேட்டு அச்சத்துடன் பணிவார்கள். இத்தகைய உயர்ந்த மகிமையை அடைந்த நம் தாய்க்கு துதி சொல்லி அன்னையின் அடைக்கலமான ஆதரவுக்கு தகுதியுள்ளவர்களாக நாம் முயல்வது முறையல்லவா? விண்ணக அரசி தமது திருமகனிடத்தில் ஒரு முறையேனும் நமக்காக மன்றாடினால் எவ்வளவோ உதவிகளை பெறுவோம். நாம் அன்னையை தாழ்மையுடன் வணங்கி உண்மையான பக்தி கொண்டு நம்பிக்கையோடும் சுறுசுறுப்போடும் வேண்டிக் கொண்டால் அவர் நமக்காக மன்றாடுவார் என்பதில் ஐயமில்லை. வேண்டுவோம். மனவருத்தம் கொள்ளாமலும் பாவ அறிக்கை செய்யாமலும் இருக்கிறார்கள். ஆனால் தேவமாதா நினைத்தது போலவே அனைத்து தீமைகளை விட பாவமே பெரிய தீமை என்றும் அதற்கு மட்டுமே பயப்பட வேண்டும் என்றும் அறிந்து உலகத்தின் புத்தி, சாமர்த்தியம், செல்வம் போன்ற நன்மைகளை விட அருள், புண்ணியம், பரிசுத்தம் போன்ற ஆன்ம நன்மைகளே மேலானவை என்று கண்டுணர்வோமாக. அந்த வரத்தை காப்பாற்றுவதற்காக அன்னை மேற்கொண்ட முயற்சி எவ்வளவு என்பதை ஆராய்வது. பரிசுத்த கன்னிமரியாள் ஜென்ம பாவமின்றி பிறந்து பாவத்துக்கு இழுக்கும் குணம் இல்லாமல் அருளில் நிலைத்திருந்தவராயினும் பாவத்துக்கு விழாதபடி இறைவன் அவருக்கு உதவி செய்திருந்தாலும் பாவத்துக்கு பயந்து ஐம்பொறிகளை அடக்கி மிகுந்த விவேகத்துடன் நடந்தார். சோம்பலை நீக்கி தமது நிலையின் கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றி உடலை ஒருத்து தவம் செய்து நாள்தோறும் மேலும் மேலும் நற்புண்ணியங்களை செய்ய முயற்சித்தார். நாமோ அருளில் நிலைத்திருக்காமல் ஜென்ம பாவத்தோடும் தீய பழக்கங்களோடும் பிறந்து பாவத்துக்கு மனம் சார்ந்தவர்களாக இருப்பதாலும் புண்ணியங்களை செய்யாமல் பல பாவங்களில் விழுந்திருப்பதாலும் தேவமாதா நமக்கு காட்டும் நற்போதனைகளை பின்பற்றாமல் அசட்டையாக இருக்கிறோம். ஆகையால் அன்னையை நோக்கி பின்வருமாறு வேண்டிக் கொள்வோமாக. செபம். கல்வாரிநாதரின் தாயே, முதல் மனிதன் பாவம் செய்த பிறகு பாம்பின் தலையை நசுக்குவ இறைவனால் குறிக்கப்பட்டவர் நீரே. பிசாசின் சூழ்ச்சிகளில் ஒருபோதும் சிக்காமல் பிசாசை வென்றவர் நீரே. பிசாசு உமது திருப்பாதத்தின் கீழ் இருப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
மிகுந்த இரக்கமுள்ள கன்னிமரியாயே, என் பகைவனாகிய பிசாசு எனக்கு செய்த சூழ்ச்சிகளை காணும். உமது உதவியை கேட்டு உம்மை பக்தியுடன் வேண்டிக் கொண்டிருந்தால் பிசாசு என் ஆன்மாவில் இத்தனை தீங்குகளையும் விளைவித்திருக்காது. இனிமேல் எனக்கு வரும் சூழ்ச்சிகளில் தாழ்மையான நம்பிக்கையுடன் உம்மை மன்றாடுவேன். அன்பிற்குரிய தாயே, வல்லமை பொருந்திய கன்னியே, என் தீய பழக்கங்களை அடக்கி என் எதிரிகளை வென்றபடியாகவும் நீர் என் மீது இறங்கி எனக்கு இந்த உலகத்தில் உதவி செய்து விண்ணல ராஜ்யத்தில் உமதுடன் எனக்கு இடம் கிடைக்கும்படியாகவும் மன்றாடுவீர் என்று நம்புகிறேன். இந்த நாளில் அடிக்கடி சொல்ல வேண்டிய புண்ணிய செபம். உம்முடைய மாசற்ற கன்னிமயத்தையும் ஜென்ம பாவமின்றி பிறந்த மகிமையையும் கண்டு பரிசுத்த கன்னிமரியாயே, என் ஆன்மாவையும் உடலையும் தூய்மையாக்கியருளும். 2ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்செயல். தேவமாதாவின் முன்னிட்டு ஒரு ஏழைக்கு தருமம் கொடுத்தல். புதிமை. ஆண்டவர் பிறந்த 1621ஆம் ஆண்டு ஜெர்மனிய நாட்டின் 2ஆம் பெர்தினாந்து என்ற மன்னர் சமயத்தை கைவிட்ட ஸ்வீடிஷியர்களால் தமக்கு பெரும் தீங்கு ஏற்பட்டிருப்பதைக் கண்டு பரிசுத்த கன்னியின் அடைக்கலத்தை நாடி வந்தார். தமது ராஜ்யத்தின் தலைநகரான வியன்னா நகரின் நடுவில் தேவமாதாவின் பெயரால் ஒரு அதிசய தூணை நிறுவினார். இந்த தூண் ஜென்ம பாவமின்றி பிறந்த பரம அரசியின் பல்வேறு அடையாளங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதன் உச்சியில் பிசாசாகிய நரக பாம்பின் தலையை நசுக்கும் பரிசுத்த கன்னியின் சிலை நிறுவப்பட்டது. அதன் அடியில் எழுதப்பட்ட வாசகம்: அரசர்களை ஆளச் செய்பவரும் விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் ஆண்டவரும் ஆகிய அனைத்து உயிர்களுக்கும் இரக்கமுள்ள இறைவனுக்கும், ஜென்ம பாவமின்றி பிறந்த தேவமாதாவுக்கும், அரசர்களுக்கு அதிகாரம் வழங்கும் தேவமாதாவுக்கும் துதி உரித்தாகட்டும். இந்த நாளில் மன்னர் தமது தாயை தமது ராஜ்யத்திற்கு முதன்மையான தலைவியாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்தெடுத்து அன்னைக்கு தம்மையும் தமது குடிமக்களையும் படைகளையும் ராஜ்யங்களையும் ஒப்புக்கொடுத்த 8 நினைவாக இந்த தூணை கட்டுவித்தார் என்று உறுதியாக எழுதப்பட்டுள்ளது. இந்த தூணை ஆசீர்வதித்து அபிஷேகம் செய்யும் போது மிகுந்த ஆரவாரத்துடன் ஒரு திருநாளை கொண்டாடினார். எல்லாம் தயாரான பின் அந்த பக்தியுள்ள மன்னர் தமது பிள்ளைகள் மந்திரிகள் பிரபுக்களை சூழ கோவிலுக்குச் சென்று அங்கு நடைபெறும் திருப்பலியை காணும் நேரத்தில் தமது சிம்மாசனத்திலிருந்து இறங்கி பீடத்தின் அருகில் வந்து முழங்காலிட்டு தேவமாதாவை தமக்கும் தமது ராஜ்யங்களுக்கும் முதன்மையான தலைவியாக தெரிந்து கொண்டார். மேலும் பரிசுத்த கன்னி மாசில்லாமல் உற்பத்தியான திருநாளை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட செய்வதாக தாம் செய்த உடன்படிக்கையை பிரசித்தமாக அறிவித்தார். திருப்பலிக்கு பிறகு மன்னர் தமது அதிகாரிகளுடனும் ஆயருடனும் ஜென்ம பாவமின்றி பிறந்த தேவமாதாவின் பெயரால் நிறுவப்பட்ட பீடத்திற்கு சென்றார். அப்போது மக்கள் தேவமாதாவின் செபத்தை சொல்ல எக்காலங்களும் மேடத்தாளங்களும் முழங்க பீரங்கிகள் வெடித்து முழக்க ஆயர் அந்த அதிசயமான தூணை ஆசீர்வதித்து அபிஷேகம் செய்தார். இரவு நேரத்தில் வீடுகளில் எங்கும் பல வண்ண விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தன. எண்ணிக்கையில்லாத மெழுகு திரிகளால் செய்யப்பட்ட ஒரு பச்சைவில் தேவமாதாவின் சிலையை சுற்றி அற்புதமான ஒளியை சிந்தியது. அப்போது 2 மணி நேரம் புண்ணிய ஜெபங்கள் பக்தியுடன் நடைபெற்றன. பின்னர் ஆயர் எல்லோருக்கும் ஆசீர் வழங்கி மக்களை மகிழ்ச்சியுடன் வீடுகளுக்கு அனுப்பி வைத்தார். பரிசுத்த கன்னியானவர் இந்த பக்தியுள்ள மன்னருக்கு நேர்ந்த இக்கட்டுகளை நீக்கியதோடு மட்டுமல்லாமல் அவர் பல வெற்றிகளை அடைய செய்து அவரை இடைவற்ற அன்புடன் காத்தருளினாள். ஆண்டவர் பிறந்த 1683ஆம் ஆண்டு முஸ்லிம் மக்கள் தாங்கள் அடைந்த வெற்றிகளை குறித்து பெருமை கொண்டு மேற்கூறிய வியன்னா நகரை கைப்பற்ற வந்தார்கள். அந்த நகரை முற்றுகையிட்டு சூழ்ந்து மிகுந்த கொடூரமாக போரிட்டு உள்ளே நுழைய பீரங்கி தாக்குதல் நடத்தினர். அதனால் நகரில் தீப்பற்றியது. வெடிமருந்து கிடங்கு தீப்பற்றினால் தங்களுக்கு எப்படியும் ஆபத்து நேரும் என்று அஞ்சி நகரில் இருந்த மக்கள் தேவமாதாவை தங்களுக்கு அடைக்கலமாக தெரிந்தெடுத்து அன்னையின் உதவியை மன்றாடினர். உடனே கொடூரமாக எரிந்து கொண்டிருந்த தீ அற்புதமாக அணைந்தது. இந்நிலையில் முஸ்லிம் மக்கள் மிகுந்த கொடூரமாக போராடி நகரை நெருங்கி அதை கைப்பற்றி முற்றிலுமாக அழிக்க திட்டமிட்டிருந்தனர். கிறிஸ்தவர்களோ புனித பெர்னாந்த் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட செபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உமது உதவியை இறந்து உமது மன்றாட்டுகளின் துணையை கேட்ட ஒருவரும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்பதை தியானித்தருளும். கன்னியரின் அரசியே, இரக்கமுள்ள தாயே, இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பட்டு உமது திருப்பாதங்களை சரணடைகிறேன். பெருமூச்சு விட்டழுது கொண்டு பாவியான நான் உமது இரக்கத்துக்காக காத்து உமது முன்னிலையில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் இரக்கத்துடன் கேட்டருள்வாயாக. ஆமேன். ஜென்ம பாவமின்றி பிறந்த புனித மரியாவே, பாவிகளின் அடைக்கலமே, இதோ நாங்கள் உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருமகனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமின்றி பிறந்த புனித மரியாவே, பாவிகளின் அடைக்கலமே, இதோ நாங்கள் உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருமகனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமின்றி பிறந்த புனித மரியாவே, பாவிகளின் அடைக்கலமே, இதோ நாங்கள் உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருமகனை வேண்டிக் கொள்ளும்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.